எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனல் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு செமையான ஒரு ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்தியன் காஃபி ஹவுஸ் ரஃபீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டை 1 by 1 ரிவ்யூ பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்தியன் காஃபி ஹவுஸில் நான் எப்போதுமே அதாவது ரைஸை ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அந்த பிரேக்ஃபாஸ்ட் மாரி ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட் மாரி ஆர்டர் பண்ணால் நமக்கு இந்த தோசை இட்லி இதுதான் ஐ லவ் இட்லி தோசை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நான் ரொம்ப இட்லி தோசையில் ரொம்ப பிரியர். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் இந்தியன் காஃபி ஹவுஸில் சாப்பிட்றோம். நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னா மைசூர் மசாலா தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் மசாலா தோசை, அப்புறம் புரோட்டா காயின் புரோட்டான்னு சொல்லுறாங்க, அது ஒரு 3 ஆர்டர் பண்ணேன். அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னா கொஞ்சம் வெஜிடபிள் சாண்ட்விட்ஜு அது ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதுதான் அது வெஜிடபிள் சாண்ட்விட்ஜு. அப்புறம் ஆலு புரோட்டா அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வேறு என்ன ஆர்டர் பண்ணோம், ஆர்டர் பண்ணது எனக்கே மறந்துடுச்சு. ஏன்னா நான் மதியானமாக ஆர்டர் பண்ணேன்னா அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா பூரி. எல்லாமே இப்போ ஜில்லுன்னு இருக்குது. எல்லாம் மைக்ரோவனில் வச்சு தான் சாப்பிட்ணும். அடுத்தது வேறு என்ன, இது புரோட்டா காயின் புரோட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா பூரிக்கு மசாலா தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, அப்புறம் தயிர் பச்சடி, இதுவும் தேங்காய் சட்னி, சாம்பார். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறது மைசூர் மசாலா தோசை. அதை பார்த்துட்டு தான் நம்ம பூரிக்கும் புரோட்டாக்கும் போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக வெஜிடபிள் சாண்ட்விச் இதையும் ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம கிளப் சாண்ட்விட்சை ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வெஜிடபிள் தான். செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்கு விரதம், அதனால் ஒரே வெஜிடபிளாகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. கிளப் சாண்ட்விட்சு இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரே ஒரு பீஸு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கெச்சப். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய வெஜிடபிள் போட்டு நிறைய சீஸ்லாம் வச்சு டொமேட்டோலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மக்களே, இப்போ மைசூர் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது கேரட் தோசை, இது பூரி, அப்புறம் ஆலு புரோட்டா காயின் புரோட்டா. இதாங்க நம்ம இந்தியன் காஃபி ஹவுஸில் ஆர்டர் பண்ணது. இப்போ மைசூர் மசாலா தோசையை நம்ம மைக்ரோவனில் லைட்டாக சுட வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அப்புறம் சாம்பார் வச்சுருக்காங்க, அப்புறம் வெங்காய சட்னி. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம செமையாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோவனில் லைட்டாக சூடு வச்சுக்கோமா. தோசைனாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, மைசூர் மசாலா தோசைன்னா உங்களுக்கு மசாலா ஜாஸ்தியாக நல்ல இந்த பட்டாணிலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வச்சுருக்கணும். இவங்க எக்ஸ்ட்ரா வடை வச்சுருக்காங்க. வடையும் சாப்பிட்டு பார்ப்போம். பொடி அதாவது கொஞ்சம் மசாலா பொடியும் இந்த தோசையில் இருக்குது பாருங்கள். மசாலா என்னென்ன இருக்குன்னா அதாவது மக்களே, இது மைசூர் மசாலாவுக்குன்னு ஒரு மசாலா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மசாலா போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நார்மலாகவே மசால் தோசையிலலாம் பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரு மசாலா கலந்துருக்கும். அது நம்ம பூரி மசாலெல்லாம் பார்ப்போம், அந்தமாரி ஒரு மசாலா தான். மற்றபடி அதாவது தோசைனாலே நல்ல மொருவலாக இருக்கணும், நல்ல சாஃப்டாக இருக்கணும். மாவு பக்குவமாக அரைச்சிருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். சில இடத்துலலாம் நம்ம தோசை சாப்பிடும் போது அந்த தோசை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இங்கே இந்தியன் காஃபி ஹவுஸில் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாரி இருக்கா என்னென்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தோசை ஓகேங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா மசாலாவும் பக்காவாக இருக்குது. மைசூர் மசாலா தோசைங்கிறது அந்த ஒரு டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. காரசாரமாக இருக்கணும் தோசைன்னா, உள்ள மசாலாவும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். அதேமாரி கிரிப்ஸியாக இருக்கணும் தோசை. அப்படி இருந்தால் தான் தோசை நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சட்னி இல்லாமல் சாப்பிட்றலாம் நம்மளுக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது.
மைசூர் மசாலா தோசை செமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கேரட் தோசை பார்க்க போகிறோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நான் ஆப்பில் பார்க்கும்போது கேரட்டில் தோசையா? தோசையில் கேரட்டா? அப்படிங்கிற மாரி இருந்தேன். பாருங்கள் உள்ளேலாம் எவ்வளோ கேரட் போட்டிருக்காங்கன்னு. அப்படியே பொடியை எப்படி தூவி விடுவாங்களோ அந்தமாரி கேரட் தோசை, கேரட்டை தூவி இருக்காங்க. பக்காவாக இருக்குது. வாங்க மைக்ரோவேவனில் சுட வச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். நல்லா சுட வச்சாச்சு. கேரட் தோசை பாருங்கள் நல்லா செமையாக இருக்குது. அடுத்தது முருங்காயெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார், எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியன் காஃபி ஹவுஸ் சாம்பார் உண்மையிலே டேஸ்ட்டாகவும் இருக்குது. பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் மாரி இருக்குது. நான் நைட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி 2 தோசை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி கேரட் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கத்தார்லேயே முருங்காய் இல்லை, ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா முருங்காய் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து நார்மலாக வந்து ஹோட்டல் ஃபுட்டுனா ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தோசை சாப்பிட்றேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு கிரிப்ஸியான கேரட் தோசையாக இருக்குது. சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மக்களே, தோசை வந்து உண்மையிலே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நான் சாப்பிடல. எனக்கு வந்து ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன். அப்புறம் இந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ஊர்லேயும் நிறையா ஹோட்டல் இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலுமே இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு யோசனை. அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறது வந்து தாயின் கருவறையில் பிறக்கிறான். அப்புறம் தாயினோட சாப்பாடை சாப்பிட்றான், அம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மனைவியோட சாப்பாடை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் நம்ம வெளில போய் சாப்பிட்றது ஹோட்டல் தான். அப்படி வந்து ஒரு பொறுப்பான ஃபுட்டை உருவாக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். அந்த ஃபுட்டை வந்து ஜஸ்ட் லைக் பிஸ்னஸாக இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த ஹோட்டலில் அப்பா சூப்பராக செஞ்சாப்பா, இந்த சாப்பாடு உண்மையிலே அருமையாக இருந்தது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு அந்த ஹோட்டலை விட்டு வெளில போகணும். எப்போதுமே ஒரு கஸ்டமரையும் சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட முக்கியமான ஒரு விஷயம். அதை எல்லா மக்களும் நல்லபடியாக செய்யணும். இதை பிஸ்னஸாக பார்க்காதீங்க. ஒரு மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குறது ஒரு உணவு. அதை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக கொடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். உங்களோட சப்போர்ட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபருக்காகவும் ஒரு விஷயத்தையும் பார்த்து நான் வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னமாரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.